மேலே எப்பவுமே தண்ணி வரும். தண்ணி வருதுன்னு நினச்சி தான் நாங்களும் பசங்க ரெடியாக இருந்தோம். அப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் சேர்ந்து வர ஆரம்பிச்சோடனே ஒருத்தர் வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லை இது நடக்கும் வெக்கேட் ஆகிட்டாங்க. அங்கே மேலே தான் ஒரு வீடு வந்து ஒரு மரம் வீந்து அது அவங்கள மட்டும் எடுக்க முடியல. அங்கே இருந்த ஒரு லேடி கூட எடுத்துட்டோம். மீதி இந்த பசங்க நாங்கள் எடுக்க போகும்போது மேலே இன்னும் அதுக்கு மேலே இருக்கிற 2-3 வீடு அவங்க வீடு மேலே எங்கள் மேலே வீய ஆரம்பிச்சிச்சு. எங்கள் மேலே வீய ஆரம்பிக்கும் போது தான் நாங்கள் என்ன பண்ணோம், எல்லோரும் இங்கே இருக்கிறவங்கலாம் கட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தோம். அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. மேலே இருக்கிற வீடெல்லாம் வீந்து அந்த வீடு அப்படியே அமுங்கிடுச்சு. அந்த சவுண்டு தான், இந்த அதிர்வு வந்து டம்முன்னா அதிகமாக சவுண்டு வருது. என்னவோ ஆகுதுன்ட்டு தான் மொத்தம் நாய்கெல்லாம் மொத்தம் அலறடிச்சு ஓடிடுச்சு. அப்போ தான் நாங்கள் போய் பார்த்தோன்னே பார்த்தா எல்லாம் இங்கே இருக்கிறவங்களே நம்ம ஓரளவு இங்கே இருக்கிற சேவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் அந்த சேர்லேருந்து தான் ஒருத்தர் மீட்டு எடுத்துன்னு போய் விட்டுருங்க. பாறை உருண்டுன அந்த சத்தம் தான் கேட்டது. அதை கேட்டோன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அத்தை பையன், எங்கள் அத்தை எல்லாருமே கீழே இறங்கிட்டோம். எங்கள் அத்தை பையனும் கீழே இறங்கிட்டாரு. அவங்க அம்மா மட்டும் உள்ளேருந்து வெளியே வர்றதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்கா அடித்த அந்த தண்ணியோட வேகம் எல்லாமே வீடையும் அடித்து அவங்க உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. மேலேருந்து ஓடு பிரித்து அவங்கள மேலே ஏற்றணும். இடுப்பு அளவுக்கு அதுக்குள்ளார தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் இங்கே நிற்கவே முடியல, எல்லாம் அடித்து தள்ளிக்கிட்டு வருது. அந்த பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே முக்கால்வாசி புதஞ்சிருக்கு பாருங்கள் நீங்களே.